அதற்கு பிறகு நாம யாரு? சாதி சொல்லி கட்சி வச்சோமா, மதம் சொல்லி கட்சி வச்சோமா? இல்லை. மொழி இனம் என்று கொள்கை பேசி வளர்ப்பது என்பது பெரும் புரட்சி, பெரும் புரட்சி. அப்பா முதலமைச்சரா இல்ல அமைச்சரா, வழி வழிய வாரிசா வந்து கட்சி ஆரம்பிக்க? அப்படி இல்லை. சாதாரண குடிமக்கள் நாம், அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், கையறு நிலையில் கண்ணை கசைக்கொண்டு நின்ற பிள்ளைகள் நாம் இன்னைக்கு எந்த பின்புலமும் இல்லாத ஒரு அரசியல் படையை கட்டி எழுப்பி இன்னைக்கு மூன்றாவது பெரிய ஆற்றல் தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி எல்லாம் வரலாற்றில் இதுவும் ஒரு புரட்சி தான். இது ஒரு புரட்சி தான். என்னுயிர் சொந்தங்களே, 20ஆம் நூற்றாண்டில் காலகட்டங்களில் பல தேசிய இனங்கள் போராடி விடுதலை பெற்றது. அந்த மக்களினுடைய தன்னெழுச்சியான புரட்சிகரமான போராட்டங்கள் விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல 21ஆம் நூற்றாண்டில் பல்வேறு தேசிய இனங்கள் போராடி விடுதலை பெற்றிருக்கிறார். வியட்நாம் விடுதலைக்கு போராடும் போது செஞ்சீனம், ரஷ்யா, சோவியத் யூனியன், ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் ஆதரித்தது. அதே போல பாலஸ்தீன விடுதலைக்கு யாசர் அரஃபாத் போராட்டத்தை முன்னெடுக்கிற போது அவருக்கு அரேபிய நாடுகள், சோவியத் யூனியன், ரஷ்யா, சோவியத் ரஷ்யா, இந்த செஞ்சீனம், இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் ஆதரவாக நின்றது, ஆதரித்தது. அதே போல கிழக்கு பாகிஸ்தானில் வங்கதேச மக்கள் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தலைமையிலே போராட ஆரம்பிக்க தொடங்கும் போது இந்திய நாடு அரணாக நின்றது. தன்னுடைய படையை, இந்திய படை அங்கு சென்று வென்று ஒரு நாடை பிரசவித்தது, வங்கதேசம் என்று. இந்திய நாட்டின் விடுதலைக்காக தேசிய ராணுவம் கட்டி போராடிய மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு கூட ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் எல்லாம் ஆதரவாக நின்றது. ஆனால் இந்த போராட்ட வரிசையில் எந்த போராட்டத்துடன் தமிழீழ போராட்டத்தை ஒப்பிட முடியாது. என் உடன் பிறந்தார்களே, இந்த தலைவர்களை விட வயதிலும் அனுபவத்திலும் குறைந்த அளவில் இருந்த ஒரு இளைஞன் எந்த நாட்டு ஆதரவும் இல்லாத தன் இன மக்களையே படையாக கட்டி உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களையே தனக்கு ஆதரவாக வைத்துக் கொண்டு உலகத்தில் தன் நாட்டின் விடுதலைக்கு புரட்சி செய்தார் என்றால் அது நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். செங்கிஸ்கான் பிறந்ததால் மங்கோலிய இனம் பெருமை அடைந்தது. அலெக்சாண்டர் கிரேக்க பேரினம் பெருமை அடைந்தது. நெப்போலியனால் பிரெஞ்சு இன மக்கள் பெருமை அடைந்தார்கள். சுபாஷ் பிறந்ததால் வங்க இன மக்கள் பெருமை அடைந்தார்கள். அதை போலவே அன்பு சொந்தங்களே, பிரபாகரன் என்ற பெருமகனார் பிறந்ததனாலேயே தமிழ் பேரினம் பெருமை அடைகிறது. அதனால்தான் தலைவர் பிறந்த நாள் தமிழர் நிமிர்ந்த நாள் என்ற முழக்கத்தை முன்வைத்தார். முடிச்சு தள்ளி இருப்பார். தலைவர் மட்டும் வரவில்லை என்றால், இந்த உணர்வு சூடேற்றவில்லை என்றால், இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க என்றால் தமிழர் என்ற ஒரு இனம் இருந்ததே தெரியாது.